Hello friends, welcome to our channel. Friends, நான் உங்கள் அபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான ஊத்தாப்பம் பார்க்க போகிறோங்க. இந்த ஊத்தாப்பம்க்கு வந்துட்டு நமக்கு எந்த ஒரு சைட் டிஷ்ஷுமே தேவைப்படாது. நம்ம வீட்டில் வந்துட்டு நமக்கு ஒவ்வொரு சில டைமில் வந்துட்டு குறைவான டைம் தாங்க இருக்கும். அதுக்குள்ளே டக்குன்னு ஏதாச்சும் ஒரு டிஃபன் ரெசிபி செஞ்சு முடிக்கணும்னு நினைக்கிறோம். அப்படி இருக்கிற சமயத்தில் வந்துட்டு இந்த மாதிரி ஊத்தாப்பம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நம்ம வீட்டில் புளிச்ச மாவு இருந்தால் கூட பரவாயில்ல, அதை வெளியே ஊற்றிடாதீங்க. இந்த மாதிரி வந்துட்டு ஊத்தாப்பமை செஞ்சு பார்த்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இது சூப்பர் டேஸ்ட் கொடுக்குங்க. இப்போது நான் வந்துட்டு இன்றைக்கி ஒரு 6-7 தோசைக்கு ஆகிற மாதிரி நான் மாவு எடுத்திருக்கேன். மாவு நமக்கு இந்த பக்கத்தில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். அதில் 2 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. கூடவே 2 கேரட் நல்லா துருவி வச்சுட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். இதோடவே சிறிதளவு கறிவேப்பிலை இலைகளை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே மல்லி இலைகளை கொஞ்சம் கொஞ்சமாக கையிலேயே கிள்ளிட்டு வேணாலும் சேர்த்துக்கலாம், இல்லை கட் பண்ணிவிட்டு சிறிதளவு சேர்த்து விட்டுட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி பெரிய பச்சை மிளகாய் அப்படிங்காட்டியும் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன். இது எல்லாம் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். இந்த ஊத்தாப்பம் பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு இப்போ ஹோட்டல்ஸில் கல்யாண வீடுகள் எல்லாம் கிடைக்கிற மாதிரி அதே டேஸ்ட்டில் இருக்கும். இது செய்யும்போது நமக்கு சட்னி சாம்பார் இப்படி எதுவுமே செய்ய வேண்டிய அவசியமே இருக்காதுங்க. இப்போ மாவு இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. இதோடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக இந்தளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு மஞ்சள் தூள் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கரண்டி வச்சு கலந்து விடுங்க. நமக்கு இந்த ஊத்தாப்பம் செய்கிறதுக்கெல்லாம் வெறும் 5 நிமிஷம் இருந்தால் அதுவே அதிகந்தாங்க. டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ மாவு நல்லா கலந்தாச்சு. இந்த சைட் பார்த்துட்டோம் அப்படின்னா நல்லா கல் காஞ்சிட்ருக்குதுங்க. கல் காஞ்சதையுமே நம்ம மாவு ஒரு கரண்டி நல்லா எடுத்து அதில் ஊற்றிக்கலாம். இன்னும் வேணும்னா கொஞ்சம் கரண்டியை பேஸ் பண்ணி நம்ம இன்னும் கொஞ்சம் வேணாலும் மாவு ஊற்றிக்கலாம். குழி பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு கரண்டியே அளவாக இருக்கும். ரொம்ப லேசாக தேய்ச்சிடாதீங்க. ஓரளவு மட்டும் அதை அழுத்தி விட்டுட்டு சுற்றிலும் நெய் இல்லை எண்ணெய் 2ல் எது வேணாலும் விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி நெய் விடுறேன். நெய்யெல்லாம் கொஞ்சம் விடும்போது நல்லா தாராளமாக விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், ஊத்தாப்பத்தில் நான் சென்டர்லலாம் நல்லா குழி குழியாக வந்திருக்குது. சின்ன சின்ன டாட்லாம் வந்திருக்கு. இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா சைடில் நல்லா எடுத்து விட்டுக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம். இதை அப்படியே திருப்பி விட்டுருங்க. இன்னும் கொஞ்சம் முருகலாக வேணும் அப்படின்னா கீழே இன்னும் கொஞ்சம் நேரம் கூட வேக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஊத்தாப்பமெல்லாம் செய்யும்போது நமக்கு ரொம்பவே டைம் சேவ் ஆகுங்க. மேலால் வேணும்னா இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப அருமையான ஊத்தாப்பம் ரெடி ஆகிடுச்சு. கேரட் வெங்காய ஊத்தாப்பம் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் மறக்காமல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது ஒரு பர்ஃபெக்டான டின்னர் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாக இருக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.